நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்று அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே லால்காந்த் இந்த கருத்தை குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில், நாங்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கினோம் அல்லவா, அமைச்சரவையில் 25 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள் என்று. இப்போது 25 பேர் அதிகரித்து விட்டதா? இல்லைத்தானே, அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. நாங்கள் கடந்த முறை அமைச்சர்கள் நியமிக்கும் போது தேவையெனில் மேலும் சிலரை நியமிப்பதற்கான ஒரு வெற்றிடத்தை வைத்திருந்தோம். எனினும் நாங்கள் எல்லையை கடக்க மாட்டோம். இதுவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி. எங்களுக்கு தற்போது பொறுப்புகள் அதிகரித்ததன் காரணமாக அதற்காக பணியாற்ற வேண்டிய தேவையும் அதிகரித்துள்ளது. எனவே கடமைகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய தேவையாக உள்ளது. அதற்காகவே இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு நடவடிக்கை. எங்களுக்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தோழரை பற்றி நன்கு தெரியும். முழு அர்ப்பணிப்புடன் தனது கடமையை மேற்கொண்டு வரும் ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியில் அவருக்கு எந்தவொரு மோசடி நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார்.